எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு yet another எபிசோட் ஆஃப் சாட் வித் சாணக்யா. இன்றைக்கி நம்ம மீட் பண்ண போகிறவர், அவரை பற்றி என்ன சொல்கிறது, எப்படி சொல்கிறது, எவ்வளோ சொல்கிறது எதுவுமே எனக்கு தெரியலை. ஏன்னா சில பேர் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியா, ஸ்பெசிஃபிக் ஃபீல்டு சொல்லிடலாம். அதாவது இவர் வந்து நடிகர், இவர் வந்து ஒரு டைரக்டர், இவர் வந்து பிரவச்சனகர்த்தா அப்படிங்கிற மாதிரி கேட்டகரைஸ் பண்ணிடலாம். ஆனால் நம்ம இன்றைக்கி மீட் பண்ண போகிறவர் என்னென்னா, அவர் வந்து ஒரு பிரவச்சனகர்த்தா, ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர். ஹி ஹஸ் டைரக்டட் எ மூவி, ஹி ஹஸ் ஆக்டட் இன் எ ஃபில்ம், ஹி ஹஸ் டன் டான்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ இவ்வளோ விஷயங்கள் பண்ணின ஒருத்தர் வந்து, அண்ட் ஆல்சோ எங்கெல்லாம் தமிழ் பேசுகிறாளோ, எந்த நாடாக இருந்தாலும் எல்லா நாடுகளுக்கும் அவர் போயிருக்கார். அண்ட் இன்றைக்கி வந்து த மோஸ்ட் ஹேப்பனிங் திங்னு சொல்லுவாளே, அந்த மாதிரி ஆஸ்திகால் மத்தியில் இவரை தெரியாதவாளே கிடையாதுன்னு சொல்லலாம். அண்டு லிட்ரலாக மூச்சு விடுறதுக்கு கூட அவருக்கு நேரம் கிடையாது. அப்படி இருந்தும் நான் வந்து அவர்கிட்ட வந்து ரிக்வெஸ்ட் பண்ணேன், சார் இந்த மாதிரி நான் ஒரு பாட்காஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் அவசியம் வரணும் அப்படின்னு. ஸோ என்னோட அந்த வேண்டுகோளை ஏற்றுண்டு ஹி ஹஸ் இதுக்குன்னே ஆக்சுவலாக என்னென்னா, நாளைக்கு அவர் கம்போடியா போகிறார். அதுக்கு நடுப்புற அண்ட் நேற்றுக்கு வந்து ஃபுல் டே வந்து நாரதகான சபாவில் கார்த்தால ஒரு பிரவச்சனம் இருந்தது, சாயங்காலம் ஒரு பிரவச்சனம் இருந்தது. இதெல்லாத்தையும் முடிச்சு விட்டு எனக்காக நேரம் ஒதுக்கிட்டு வந்திருக்கார். அதுக்காக ஃபஸ்ட்டு என்னோட நன்றியை அவருக்கு தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ டீட்டெயில் சொல்லிட்டேன். அவர் யார் நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். எஸ், த ஒன் அண்ட் ஒன்லி துஷ்யந்த் ஸ்ரீதர். சார் நமஸ்காரம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. நிஜமாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். அதாவது நீங்கள் வந்து எனக்காக நேரம் ஒதுக்கி இங்கே வந்ததுக்கு ஃபஸ்ட்டு என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது உங்களோட இவ்வளோ பிஸி ஸ்கெட்யூலுக்கு நடுப்புற டைம் எடுத்து இங்கே வந்ததுக்கு முதல்ல மை sincere thanks to you. And I will begin with, இப்போ நீங்கள் வந்து பிட்ஸ் பிலானியில் படித்தது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்த நீங்கள் எப்போ உங்களுக்கு வந்து இந்த ஃபுல் டைம் நம்ம பிரவச்சனத்துக்கு அண்ட் டிஸ்கோர்சஸ் இதில் ஃபுல் டைமாக நம்ம என்கேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எப்போ வந்தது? முதற்கண் I am equally pleased to meet you. So it's a pleasure meeting you. Podcast is a secondary reason. உங்களை மீட் பண்றது ஒரு பெரும் பாக்கியம். ஒன்று என்னன்னா, ஃபுல் டைம் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். ஏன் நான் சொல்றேன் கிடையாது, பிரவச்சனங்கள் பொதுவாகவே பாரிங் a few days பொதுவான நாட்கள்ல சாயங்காலம் தான் வச்சுப்பாங்க. 6 to 8, 6:30 8:30, 5 7 இதுதான். சோ இப்போ உத்தியோகம் பார்த்துட்டே கூட இத பண்ண முடியும். அதுதான் என்னோட பாயிண்ட். ஃபுல் டைம்னா இந்த 2 மணி நேரம் சொல்றதை தவிர்த்து பாக்கி ஏதாவது உத்தியோகம் இப்பவும் பார்க்க முடியும். அப்படிதான் நான் ஒரு காலத்துல பார்த்துட்டு இருந்தேன். 2008 9 1 இயர் இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு 9 ஜூன்ல வேலைக்கு சேர்ந்தேன். 10 11 12 13 14 15 ஏறத்தாழ 6 வருஷங்கள் ஃபுல் டைம் கார்த்தால உத்தியோகத்துக்கு போயிட்டு சாயங்காலம் வந்து டிராவல் ஒர்க்குக்காக டிராவல் பண்ணிட்டு தான் இருந்தேன். அண்ட் நல்லா போச்சு. அது எங்க கொஞ்சம் கஷ்டமாயிடுதுன்னா, இப்போ ஒரு 2 மணி நேரம் நான் பேசணும்னு வச்சுக்கோங்க. பொதுவா இப்போ ராமாயணம், பாகவதம், பாரதம் 7 நாள் 9 நாள்னா ஒரு 5-6 தடவை சொன்னா அந்த பழகி போயிடுறது எங்களுக்கு. அப்புறம் ஒரு பூர்வாவலோகனம் பண்ணிப்போம். இப்போ புது புது டாபிக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப ப்ரிப்பேர் பண்ணணும்னா அந்த 2 மணி நேரம் நான் பேசுறதுக்கு ஐ நீட் மோர் டைம். எக்ஸாக்ட்லி. அப்பதான் அந்த உத்தியோகம் கொஞ்சம் தடையா இருக்கும். ஆனா ஆனஸ்ட்லி நான் எல்லா இன்டர்வியூலுமே சொல்லுவேன் சார், ஐ வாஸ் நெவர் டயர்ட் ஆஃப் மை கார்ப்பரேட் லைஃப். ஐ லைக் மை ஜாப். நிறைய விஷயங்கள் கத்துண்டேன். நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒர்க் ப்ரொஃபைல் இருந்தது. எனக்கு பிடிச்ச ஒர்க் ப்ரொஃபைல், ஸ்ட்ராட்டஜி, மார்க்கெட் ரிசர்ச்ல தான் இருந்தேன். ஆனா ஜஸ்டிஸ் பண்ண முடியல. அதாவது வந்து மற்றவாள்லாம் ஒரு இன்னும் 4 மடங்கு உழைச்சா அந்த வேலைக்கு தான், என்னால அது பண்ண முடியல. ஏன்னா இந்த பக்கம் உபன்யாசம் அதுக்காக விட்டேன். ஒண்ணும். ரெண்டாவது, ஐ டோன்ட் ரிக்ரெட் மச். பிடிச்சிருந்தது. ஆனா இப்போ ஒரு ராமாயணத்துக்கு நான் போறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு உபன்யாசத்துக்கு ரொம்ப மெனக்கெட வேண்டியதா இருக்கு. இங்க இருந்து ஃபிளைட்டை பிடிச்சி இறங்கி எல்லாத்தையும் கட்டி இதெல்லாம் தொந்தரவு.
ஆனா அந்த 2 மணி நேரம் நான் ராமாயணம் சொல்லி முடிச்சுட்டு ஒரு எனர்ஜி வரும். ம் தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் எனர்ஜி. எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா 2 மணி நேரம் சொல்லத்த டயர்ட் ஆறல, டிராவலிங்ல தான் டயர்ட் ஆறு, பேசுறதுல டயர்டே ஆறுது இல்ல. அந்த அந்த ராமாயணம் சொல்லி முடிச்ச உடனே there's an energy. அந்த ஒரு Obviously. எனர்ஜி அது eventually results in a certain confidence and peace. ம் நிம்மதி. அது ஒண்ணுத்துக்கு நான் பிரவச்சனம். Oh, very nice to know that. As you rightly said, yes. அதாவது I can term it perhaps like it's your passion. ஏன்னா இட்ஸ் மோர் பேஷன் ட்ரிவனாக தான் இருக்கணும். அண்ட் தட் இனிஷியல் எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் கொடுத்ததுக்கு வெரி, ஏன்னா எனக்கு பர்சனலாக ரொம்ப நாள் அந்த கேள்வி இருந்தது. நீங்கள் பல இடங்கள்ல சொல்லியிருக்கலாம், பட் எனக்கு அவ்வளோ அந்த மாதிரி ஒரு இது இருந்தோ திடீர்னு எப்படி இதுக்கு ஷிஃப்ட் ஆனேள் அப்படிங்கிறது. அண்ட் அனதர் திங், இப்போ அப்கோர்ஸ் நீங்கள் வந்து பிரவச்சனகர்த்தாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இட்ஸ் நாட் அன் எக்ஸாஜரேஷன் இஃப் ஐ சே தட் வேர்ல்டு வைட் இப்போ எங்கெல்லாம் தமிழ்காரா இருக்காளோ அங்கெல்லாம் உங்களை பற்றி தெரியும். தட்ஸ் நோ டவுட் அபவுட் தட். ஆனால் எத்தனை பேருக்கு வந்து நீங்கள் ஒரு மூவி டைரக்டருங்கிறது தெரியுங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா இட் மே பி அன் இன்ஃபர்மேஷன் டு தி வியூவர்ஸ் ஆல்சோ தட் இவர் வந்து ஒரு படம் ஒன்று டைரக்ட் பண்ணியிருக்கார், அதுவும் சமஸ்கிருதத்தில், ஷாகுந்தலம். மேபி துஷ்யந்த்ங்கிற பேருனால ஷாகுந்தலமான்னு எனக்கு தெரியல, பட் ஆஸ் எ டைரக்டர் நான் ஃபர்ஸ்ட் மூவி பண்ணது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. I'm talking to a veteran such as you. அடியனை பொறுத்த வைக்கும் சார், I cannot speak for other religions. எனக்கு அதில் அவ்வளோ எக்ஸ்பர்டீஸ் இல்லை. ஹிந்துவிசம் சனாதன தர்மத்துல ஒரு கருத்தை எடுத்து சொல்றதுக்கு பல்வேறு விதங்கள் இருக்கு. இப்போ வால்மீகி, வியாசர் போன்ற மகரிஷிகள்லாம் நமக்கு இதிகாசங்கள் ராமாயணம் பாரதம் மூலமா கொடுத்துருக்காங்க. மகரிஷிகள்லாம் பல பேர் சூத்திரங்களா கொடுத்துருக்காங்க. பல பேர் அதை காவியங்களா ரச்சனை பண்ணியிருக்காங்க. இப்போ காளிதாசன், மாகன், ஹர்ஷன் இவெல்லாம் காவியமா எழுதி. நான் சொல்றது சம்ஸ்கிருதத்துல மட்டும் இல்ல, அதே அளவுக்கு அதை காட்டிலும் ஜாஸ்தி கூட இருக்கலாம் தமிழ்ல. நாடகங்களாவும் வந்துச்சு. அதுல ஒரு வாக்கியம் அந்த காலத்துல சொல்லுவாங்க, காவியேஷு நாடகம் ரம்யம் தஸ்ய ரம்யா சகுந்தலா அப்படின்னு ஒரு வச்சனம் உண்டு. காவியங்கள்லயே வெவ்வேறு விதம் இருக்கு. அதுல ரொம்ப பிரசித்தமான ஒரு முறை நாடகம். ஏன்னா காவியத்துல நீங்க பாடல்களா பாடின்னு போவீங்க, நாடகத்துல டைலாக் வந்துடும். நாடகத்துல அந்த டைலாகுக்கு நடுவுல பாடலும் வரும். பிராச்சீனத்துல எல்லாம் அப்படி பாட்டும் வரும். அதனால காவியங்கள் எத்தனையோ விதம், அதுல ஒரு பிரசித்தமான விதம் நாடகம். காவியேஷு நாடகம் ரம்யம், ரொம்ப அழகு நாடகம். நாடகங்கள் அநேகம். இப்போ சம்ஸ்கிருதத்திலேயே காளிதாசன் வந்து விக்ரமூர்வஷியம், மாளவிகாக்னிமித்திரம், அபிஞான சாகுந்தலம், பாசர் நிறைய நாடகங்கள், பிரதிமா நாடகம், அபிஷேக நாடகம், ஊருபங்கம், இன்னும் கர்ணபாரம் நிறைய எழுதியிருக்கார். பட்டநாராயணர் வேணி சம்ஹாரம்னு எழுதியிருக்கார். நிறைய நாடகங்கள் உண்டு. அலகாரிக்கல் பிளேஸ் உண்டு. சங்கல்ப சூரியோதயம், பிரபோத சந்திரோதயம் தான் உண்டு. இவ்வளவு நாடகங்கள் இருந்தாலுமே காவியங்கள்ல சிறந்தது நாடகம், நாடகங்கள்லயே சிறந்தது சாகுந்தலம். ஒரு வச்சனம், காவியேஷு நாடகம் ரம்யம் தஸ்ய ரம்யா சகுந்தலா. அதனால அந்த பியூட்டிஃபுல் ஸ்டோரி, அது ஒரு விஷயம் உங்க நேயர்கள்லாம் நிச்சயமா இவெல்லாம் விரும்புவா. இதுல நடக்கக்கூடிய ஒரு 80% நிஜமா நடந்திருக்கு. 20% இமேஜினேஷன். அத காளிதாஸ் ரொம்ப அழகா கொண்டு போறாங்க. இப்போ பொன்னியின் செல்வன்ல இதிகாசம், ஆனா இப்ப இந்த நந்தினி, ஆழ்வார்க்கடியான் இந்த மாதிரி கேரக்டர்ஸ்னா கல்கி அவர்கள் இமேஜின் பண்ண கேரக்டர்ஸ். அந்த மாதிரி ஸ்ரீ மகாபாரதத்துல வந்து துஷ்யந்தன் ஒரு ராஜா இருக்கான். அவனுக்கு கண்வருடைய வம்சாவளியில வந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சு போயிட்டு அவளுக்கு சகுந்தலான்னு பேரு. அவ சந்திச்சுட்டா, அவ கர்ப்பவதி ஆயிட்டா, வீட்டுக்காரர் தேடின்னு வந்தா அவனுக்கு ஞாபகம் இல்லை, ஏத்துக்க மாட்டேன்னு. அப்போ ஒரு அந்த இடத்துல ஒரு அசரீரி வாக்கியம் வருது, ஏத்துக்கோன்னு சொல்றது, தலை வெடிச்சு போயிடும் சொல்றது. இதெல்லாம் வந்து ஆதி பர்வால வரும் ஸ்ரீ மகாபாரதம். இவ்வளவுதான் கதை. அந்த ஸ்டோரி லைன காளிதாசன் ஒரு பெரிய நாடகமா எழுதிச்சு. அவ எப்படி சந்திச்சுண்டா, அவளுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா, அனசூயா, பிரியம்பதா,
அவ வந்து ஒரு தடவை வந்து அவன் மோதிரம் கொடுத்தான், அந்த மோதிரத்தையே நினைச்சுட்டு அவனையே நினைச்சுட்டு இருந்தா. அதை பார்த்த துர்வாசர் வந்து நீ யாரை இப்ப மனசுல நினைச்சிட்டு இருக்கியோ அவர் நினைவிலேருந்து நீ போயிடுவே அப்படின்லாம் சாபம் கொடுத்தாரு. அதுக்கு தக்கவாறு அவ அந்த அரண்மனைக்கு போகும்போது மோதிரத்தை எழுதிட்டா. மோதிரம் வந்து ஒரு மீன் சாட்டு மீன் கார ரொம்ப அழகா அதை கொண்டு போவோம். அதுவும் ஸ்டோரி லைனை டெவலப் பண்ணிருக்காரு. ரெண்டாவது இதுல இருக்கக்கூடிய டைலாக்ஸ் ரொம்ப அழகான, அதுக்கு எப்போ எழுதப்பட்டதுன்னா காளிதாசன் தான் ஏறத்தாழ ஒரு 1800 வருஷத்துக்கு முன்னாடி. the maturity in the dialogues அழகோ அழகு. உபமா காளிதாசன் காளிதாசன் மகாகவி. அப்போ ரொம்ப நாள் எனக்கு ஆசை என்னன்னா சார், MS சகுந்தலையா நடிச்சிருக்கேன். ஹிந்தியில 2 தடவை எடுத்திருக்கா. கன்னடால கவிரத்ன காளிதாசன் ராஜ்குமார் நடிச்சிருக்கேன். தெலுங்குல சாகுந்தலம் எடுத்திருக்கா, NT ராமராவ் நடிச்சிருக்கா. மலையாளத்துல எடுத்திருக்கா. அப்போ பாரத தேசத்துல எல்லா மொழிகள்லயும் எடுத்திருக்கா. ஆனா அதுக்கு மூல மொழி சமஸ்கிருதம். இது எப்படின்னா சிலப்பதிகாரத்தை எல்லா மொழியிலயும் பார்த்தாச்சு, ஆனா தமிழ்ல ஒருத்தருமே எடுக்கலன்னா அந்த மாதிரி ஆயிடுது. அப்போ தோணித்து சரி ஒரு சம்ஸ்கிருத மூவி எடுக்கலாம். பட் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஒரு விஷயம் சொல்லணும், 95% எல்லா டைலாகும் சம்ஸ்கிருதம் தான் மூவில. ஒரு இடத்துல திருக்குறளை இன்சர்ட் பண்ணிருக்கோம். முகை முக்குள் அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு திருக்குறள் வரி சேர்த்துக்கோம். ஏன்னா என்ன பொறுத்த வைக்கும் சார், you cannot force someone stating that this is the only language. You have to give a variety. I am very proud of Tamil. அதனால அந்த சம்ஸ்கிருத படத்திலையும் ஒரு தமிழ் திருக்குறள் சேர்த்துக்கோ. ஒருவேளை நாளைக்கு நான் வந்து உங்களோட ஒரு தமிழ் படம் டைரக்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க, நம்ம படத்துல சம்ஸ்கிருத ஸ்லோகம் ஏதாவது எடுக்கும் வரும். இது வந்து தமிழ் படமாக இருக்கிறதே, நாங்கள் தமிழர்கள் அல்லவா, ஏன் சம்ஸ்கிருதத்தை வடமொழியை திணிக்க வேண்டும், பானிபுரிக்காரனே நூறிமான். It won't work. Very well said. But to answer your question, I'll finish that. Yeah. So இந்த மூவி மேக்கிங்கிறது என்னை பொறுத்த வைக்கும் சனாதன தர்மத்து ஒரு அங்கம். As an உபன்யாசிகா பர்சனலி நான் பாடுறவாளோட பண்ண மாட்டேன், டான்ஸ் ஆடுறவாளோட பண்ண மாட்டேன், படங்கள்லாம் தப்பு நினைக்கக்கூடியது நான் இல்லை. அந்த பாட்டு மூலமா நாட்டிய ரூபமா அந்த படம் ரூபமா நம்ம கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை எப்படி கொண்டு சேர்க்க முடியும், அடுத்த ஜெனரேஷனுக்கு எப்படி கொண்டு சேர்க்க முடியும், ஜஸ்ட் நாட் ஃபார் த கரண்ட் பட் ஃபோர்த் கமிங் ஜெனரேஷன். எல்லாரும் சொல்றா ஜென்சி வாட் ஆர் யூ டூயிங் ஃபார்? ஸோ ஐ ஆனஸ்ட்லி ஃபீல் வி ஹேவ் டு டூ அந்த பியூட்டிஃபுல் ஒர்க் ஆஃப் காளிதாசா ஷுட் பி ஃப்ரோசன் ஆன் ஸ்கிரீன். அந்த ஒரு எஃபர்ட்ல தான் சாகுந்தலம்ங்கிற படம் எடுத்தோம். ஐ மே நாட் ஹேவ் அ பிக் லிஸ்ட் ஆஃப் ஃபில்மோகிராஃபி பட் திஸ் இஸ் என்ன சொல்றது, செல்ஃப் சாட்டிஸ்ஃபைங் திங், ஒரு ஆத்ம திருப்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இதுக்கு பண்ணினதா நான் எடுத்துக்கிறேன் அதை. அண்ட் நாட் ஓன்லி தட், இப்போ டாக்கிங் அபவுட் மூவி மேக்கிங், அதாவது நீங்கள் இப்போ சுத்த முன்னாடி சொன்ன மாதிரி யூ ஆல்சோ வேர் என்கேஜ் இன் டான்ஸ் ப்ரொடக்ஷன். இப்போ அக்ரே பஷ்யாமி அப்படின்னு ஒரு ப்ரொடக்ஷனில் கூட யுவர் இன்வால்வ். ஐ திங்க் யூ ரோட் த ஸ்கிரிப்ட் ஆல்சோ ஃபார் தேட். அதை பற்றியும் ஐ வுட் லைக் டு நோ அபவுட் தேட். கட்டாயம் சார். ஒரு 10 வருஷமாக முன்ன ஆஷா கிருஷ்ணகுமார் என்னோட வெரி குட் ஃப்ரெண்ட், அவளும் நானும் சேர்ந்து ஒரு 2 ப்ரொடக்ஷன் பண்ணோம். ரங்கநாதர் 48 வருஷம் துருஷ்கர்கள் படையெடுப்பின் போது எப்படியெல்லாம் அவதிப்பட்டார், கஷ்டப்பட்டார், அது அரங்கனின் பாதையில்னு ஒரு டான்ஸ் 2015 ரோஜா கண்ணன், பிரியா முரளி, அஸ்வதி, ஸ்ரீகாந்த்ங்கிற டான்ஸ் அவா ஸ்கூல் மூலமாக பண்ணோம். அடுத்தது ஜெயந்தி சுப்பிரமணியம்ங்கிற டான்சர் மூலமாக ஸ்ரீனிவாசம் பிரபத்தியன்னு திருப்பதி பெருமாளுடைய சரித்திரத்தை பற்றி பண்ணோம். அடுத்தது ஹேமா ராஜகோபாலன் ஒரு டான்சர் ஃப்ரம் சிகாகோ, அவா மூலமாக ராமானுஜருடைய 1000 வருஷத்துக்காக ராமானுஜ தர்ஷனம்னு ஒரு டான்ஸ் ப்ரொடக்ஷன். அப்புறம் 2018 பால அயோத்தியா ஆரண்யா காண்டங்கள் பேஸ் பண்ணி சோபனா பாலச்சந்திராங்கிறவாளோட ஒரு டான்ஸ் ப்ரொடக்ஷன். அண்மையில் 5வது டான்ஸ் ப்ரொடக்ஷன் அக்ரே பஷ்யாமின்னு நாராயண பட்டத்திரியுடைய வாழ்க்கை, அவருடைய வரலாறு, நாராயணியம் பேஸ் பண்ணி ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணோம். இப்போ 6வது வந்துட்டுருக்கு, 2026 செப்டம்பரில் வருது. நீங்கள் கட்டாயமாக வரணும். எந்தரோ மகானுபாவுலுன்னு பேர், 14 மகான்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை எடுத்து பண்ணுறோம். இது ஒரு ப்ரொடக்ஷன்னா இட் இன்வால்வ்ஸ் அ லாட் ஆஃப் காஸ்ட், அ பிக் சைஸ் ஆஃப் காஸ்ட், க்ரூ, மியூசிக் ராஜ்குமார் பாரதி, பாரதியாருடைய கொள்ளு பேரன், சாய் ஸ்ரவணம் ஒரு பெரிய சவுண்ட்ஸ்கேப் டிசைன் இன்ஜினியர், இவாளெல்லாம் வச்சுன்னு பண்ணுறோம். நீங்கள் பண்ணுறீங்க? பண்ணுறோம் சார். இப்போது ஏன் இந்த ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னா, விஷுவல் ஆர்ட் ஆல்வேஸ் ஹேஸ் அன் அப்பீல் சார். இப்போ நிறைய பேர் உபன்யாசம் கேட்குறா, பாட்டு கேட்கறது ஒசத்தி ஸ்ரவணம். ஆனால் எனிதிங் விஷுவல், கலர்ஃபுல், டிலைட்ஃபுல், அது கண்ணை அப்படியே ஈர்த்துரும்.
இதுதான் ஒரு ஒரு ஆர்ட்டுக்கு உண்டான அழகு. அதனால தானே சார் சினிமா மோகம். அதனால தான் அப்படியே மனசுலையும் பதிஞ்சு விடும். பதிஞ்சுடுறது. அண்ட் அதனால தான் சினிமாவில் ஒரு ஈர்ப்பு இருக்குது. அப்படி நடிக்கக்கூடியவா நமக்கு ஒரு மினிஸ்டர்ஸ் ஆனாலும் ஒசத்தின்னு நினைக்கக்கூடிய ஜெனரேஷனில் நம்ம இருக்கோம். ஸோ விஷுவல் ஆர்ட் ஆல்வேஸ் ஹேஸ் அன் அப்பீல். நமக்கு டான்ஸுங்கிறது ஒரு பொது டான்ஸ் இல்லை, இது சாஸ்திரம்னு எடுத்துக்கிறா, நாட்டிய சாஸ்திரம். இது வந்து சிவபெருமான் ஆடியிருக்கார், கிருஷ்ணர் ஆடியிருக்காருன்னா நம்ம சனாதன தர்மத்தில் இறைவன் ஆடுவார், ஆடவும் வைப்பார், ஆட்டி வைப்பார். அதனால எனக்கு டான்ஸ் மேலே இன்னைக்குமே ஒரு மரியாதை. நான் ஆட முடியல சார், கற்றுக்கணும். அது சின்ன வயசில் கற்றுண்டாதான் உடம்பு வளையும், அது வளைஞ்சால்தான் மேலே காரியம் நடக்கும். ஆனால் எனக்கு அந்த பாக்கியம் இல்லை. Who knows, maybe in future பெருமாள் அதுவும் நடக்கலாம். யூர் ரைட். பெருமாள் எனக்கு ரொம்ப ஆசை கற்றுக்கணும்னு. எந்த பாவம் எந்த குரு இப்போ இந்த நிலைமையில் என்னை ஏற்றுக்கிறாளோ ஏற்றுக்கிட்டோம். பட் ஐ வில் ஒர்க். பட் சின்ன வயசில் கற்றுண்டா அதுக்கு நிகர் எதுவும் இல்லை சார். உடம்பு வளையறக்கூடிய அந்த வயசில் கற்றுண்டுடணும். பட் இவ்வளோ பேரோட ஐ ஒர்க் வித் ரம்யா ராம் நாராயணன், கிருத்திகா சுப்பிரமணியம், லாவண்யா சுரேந்தர், ஸ்ருதி பிரியா, ஸ்மிருதி, எவ்வளோ லிஸ்ட், அவ்வளோ டான்ஸஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். எங்கேயாவது ஒரு 60-70 டான்ஸஸோட இந்த லாஸ்ட் 15 years I've worked. I've got great respect and I am also a very dramatic person, sir. என்னால் இப்போ உபன்யாசத்தை நிறைய பேர் ஸ்டார்டிங்லாம் சொல்லுவா, பாருங்க அந்த சுவாமி கொஞ்சம் அசையாமல் சொல்கிறார், இவர் அலுங்காமல் சொல்கிறார், குலுங்காமல் சொல்கிறார், கத்தாமல் சொல்கிறார். என்னால் அப்படி சொல்ல முடியாது சார். நான் ஐம் அ வெரி ட்ரமாட்டிக் பர்சன். இப்போது அந்த திரௌபதி கதறானா அந்த இமோஷன் வரணும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஸோ ஐ எம் ஆல்சோ ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ், கண்ணு இதெல்லாம் யூஸ் பண்ணணும். சாரி டு இன்டரப்ட். நீங்கள் சொல்கிற போது டிஎஸ் பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் அவரோட ஞாபகம் எனக்கு வருது. சாரி நான் இன்டரப்ட் பண்ணுறேன். எனக்கு ஏன்னா நீங்கள் சொன்ன விதத்தில் வந்து நான் கேட்டிருக்கேன் அவரோட. ஏன்னா அந்த பாடி மூமெண்ட் சொன்னேன் இல்லையா, அவர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப அந்த எமோஷ்னல் இதெல்லாம் வரும்பொழுது நம்மளுக்கே கண்ணில் தண்ணி வந்துவிடும். ஸோ தட் இஸ் தி இம்பேக்ட். ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அழுங்கா இப்படியே உட்காந்து சொல்கிறதுங்கிறது அது ஒரு விதம். பட் வாட் யூ செட் இஸ் வெரி கரெக்ட். அதுக்காக சொன்னேன் நான். யூர் ரைட், யூர் ரைட். ஸோ my style is a lot more dramatic. I was into drama club, acting, உங்கள் இது சீரியஸில் பண்ணியிருக்கேன். ஸோ நாட்டியம்ங்கிறதுல சாஸ்திரங்கிறதுல எனக்கு சந்தேகமே இல்லை. அந்த சாஸ்திரத்திற்கு அது மேலே எனக்கு இருக்கக்கூடிய மதிப்புங்கிறதுலையும் சந்தேகம் இல்லை. அது ஆடக்கூடியவா மேலே எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குங்கிறதும் சந்தேகமே இல்லை. இதை ஒரு மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும். இப்போ எங்கள் அக்ரே பஷாமி மட்டுமே ஏறக்குறைய ஒரு 50 ஷோ வேர்ல்டு வைட் பண்ணியிருக்கோம். So it's a big, very production. And Anita Guha is a master choreographer. Yeah, incidentally, I have seen that. Yeah. So she's a master choreographer. She's a very good friend. பண்ணியிருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வெறும் உபன்யாசம் மூலமாக மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறது கஷ்டம் சார். பாட்டு கொஞ்சம் இருக்கணும், டான்ஸ் இருக்கணும், படம் இருக்கணும், இசை நாடகம்னு எதுக்கு வச்சுருக்காரு. எல்லாமே வி ஆல் ஹாவ் டு இன்டராக்ட். இப்போ நீங்கள் ஒரு மூவி மேக்கராக இருக்கேளுங்கிறதுக்காக யுவர் இன்டராக்ஷன் வித் அ பிரவச்சனகர்த்தா டசன்ட் ஸ்டாப். வைசி வர்சா இஸ் ட்ரூ. ஐ மூவ் வித் அ டான்ஸர், யூ மூவ் வித் அ சிங்கர். எல்லாருக்கும் எல்லாரும் வேணும் சார். அண்ட் இப்படித்தான் நம்ம தர்மம் அப்படிங்கிறது என் அபிப்பிராயம். Yeah, it's all interrelated. Absolutely. And of course, before I proceed further, all the best for your Enthru Mahanubavu. Thank you. And நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்தது அதை தான் கேட்குறதா இருந்தேன். அதாவது ஒரு பிரவச்சனகர்த்தாவாக இருக்கேள், ஒரு மூவி டைரக்டராக இருக்கேள், ஒரு டான்ஸ் ப்ரொடக்ஷன் இது பண்ணியிருக்கேள், செவரல் ப்ரொடக்ஷன்ஸ் ரேதர். அண்ட் ஆல்சோ எகெயின் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, யுவர் அன் ஆக்டர் as well. அதாவது வேதாந்த தேசிகன் அதில் நடிச்சிருக்கேள். அண்ட் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி மகாபெரிவா என்னோட அந்த சீரீஸ்லேயும் யூ பார்ட்டிசிபேட்டட் இன் தட். பார்ட்டிசிபேட்டட்னு சொல்லக்கூடாது, ஆக்டட் இன் தட். அண்ட் ஆஸ் அன் ஆக்டர், ஹவ் வாஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? I feel to some extent I have the acting ability in me. ஸ்கூலில் நாடகங்கள், இங்கிலீஷ் பிளேஸில் நிறைய நடிச்சிருக்கேன், தமிழில் நடித்ததில்லை. So I feel that I have that little talent in me. Definitely. But I need to hone that. எதுவுமே சார் அப்படியே தீட்டணும். அதை ஒரு ஆக்டிங் ஒர்க் ஷாப் போகணும். யூ ஷுட் நோ. இப்போ நான் எனக்கு பிடிச்ச கேரக்டர் மட்டும் நடிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. நடிப்புனா எது கொடுத்தாலும் நடிக்கணும். அந்த மாதிரி ஒரு வெட்டரன்ஸ்லாம் நம்ம பாரத பூமியில் இருந்திருக்கா. பட் அதில் எனக்கு இப்போ அந்த அளவுக்கு நான் ஒர்க் ஷாப் போய் கற்றுன்னு எந்த ரோலும் பண்ண வேண்டாம். ஆர் எனக்கு வரக்கூடிய ரோல்லாம் ஒர்க் ஷாப் போகாமையே வரக்கூடிய ரோல் தான். இப்போ தேசிகன் மாதிரி பண்ணணும், இவரை மாதிரி பண்ணணும்னா நம்ம ஆச்சாரியன் ஓரளவுக்கு மனசில் வச்சுருக்கோம், எப்படி இருப்பார், எப்படி இருந்திருப்பார், எப்படி பேசியிருப்பார். தட் இஸ் ஃபைன். ஸோ ஆக்டிங் ஐ ஃபீல் இஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்கில் அண்ட் தட் does come to me to some extent naturally. But when I get it into the hands of masterful directors, they
make me look better. I'm meaning you. ஐயோ பெரிய இட்ஸ் a great I mean it was definitely a privilege for me to work with you. ஏன்னா நான் எதிர்பார்க்கல, நிஜத்தை சொல்லணும்னா. நான் நினச்சேன் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணோம் எல்லாம் பண்ணோம். தென் அதை ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி திடீர்னு உங்கள்கிட்ட கேட்டேன் ஒரு நாள் உட்காந்து போது, சார் என்னோட பெரியவா சீரீஸில் நடிக்கிறேளான்னு. ஸோ இட் வாஸ் இன்டீட் எ ப்ளஷர் ஃபார் மீ டு பி வித் யூ. அண்ட் காட் வில்லிங் ஃப்யூச்சர்லேயும் இப்போ பெரியவாளோட அடுத்த பார்ட் போயின்னு இருக்கு. அண்ட் அதான் சொன்னேன், காட் வில்லிங் அதுலேயும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணால் ஐ வில் பி வெரி ஹாப்பி. இதுக்கப்புறம் இப்போது சமீபத்தில் ரொம்ப பாப்புலரான டேர்ம் அப்படின்னு சொன்னால் சனாதன தர்மம். அதாவது பரவலாக ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அழிச்சுடுவோம் ஒழிச்சுடுவோம். அதெல்லாம் சொல்ல சொல்ல அது இன்னும் செழிக்கிறதுன்னு தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். அண்ட் ஆல்சோ நிறைய பேருக்கு சனாதன தர்மம்னா அது என்னன்னு தெரியாமல் பேச்சுட்டு இருக்கிறவாளும் இருக்கா. பட் ஐ திங்க் யூ ஆர் த ரைட் பர்சன் டு டெல் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் சனாதன தர்மம். மகான்கள், மகாவித்வான்கள், ரிசர்ச் ஸ்காலர்ஸ் அவள்லாம் ஏராளமாக நம்ம சொசைட்டியில் இருக்கா. தே வில் ஷுவர்லி கிவ் அ லாட் பெட்டர் எக்ஸ்ப்ளனேஷன் தென் மீ சார், தேர் இஸ் நோ டவுட். ஆனால் நீங்கள் என்னை கேட்டதுனால இந்த பிரசங்கத்தில் அடியன் ஒரு 2-3 விஷயம் சொல்லணும். The Western way of looking at a religion is not the way that India looks at religion. ஏன்னா இப்போ ரிலிஜன் கம்யூனல் அப்படின்னா எல்லோரும் வெஸ்டர்ன் லென்ஸில் பார்க்குறா. பிகாஸ் வெஸ்டர்ன் ரிலிஜன்ஸ் ஆர் அ லாட் மோனோதெயிஸ்டிக். இவர்தான் எங்கள் கடவுள், நீ அதை நம்பாவிடில் தலை வெட்டுவோம். இது வெஸ்டர்ன் ரிலிஜன். நம்ம அப்படி கிடையாது. தே ஹாவ் ஒன் புக். ஐ எம் நாட் மீனிங் இன் அ டெரோகேட்டரி. அவர்களோட நம்பிக்கை ஒரு கடவுள், ஒரு புத்தகம், இதுதான் ஆலயம், இந்த இடத்துக்கு தான் வரணும், இதுக்கு உருவம் கிடையாது, இப்படி தான் நீ வணங்கணும், அதுக்கு மேலே இல்லை கேள்வி. ஆனால் இந்தியன் வே ஆஃப் லுக்கிங் அட் திங்ஸ் இஸ் நாட் லைக் தட். Even if we have had lots of differences with Buddhism, சங்கரரும் ராமானுஜரும் டுத் அண்ட் நெயில் சண்டை போட்டா பௌத்தாளோட. ஆனால் விஷ்ணு புராண காலத்திலேருந்து புத்தருங்கிறவர் பெருமாளுடைய அவதாரமாக தான் நம்ம பாவிக்கிறோம். தாருண புத்த கலிகி தசவித அவதாரன் அன்னமய்யர் எடுக்கிறார். 11 நாமாக்கள் சஹஸ்ரநாமத்தில் வருது, புத்தரை தான் குறிக்கிறது. புத்தருங்கிறது ரீசெண்ட் புத்தாவா இல்லை, வெவ்வேறு காலகட்டங்களில் புத்தா இருந்திருக்கா, 5 புத்தாக்கள் இருந்திருக்கா அப்படின்லாம் உண்டு. எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, ஈவன் இஃப் வி ஹவ் ஹேட் டிஃப்ரென்சஸ் வித் புத்திசம், வி ஆர் அகாமடேட்டிவ் ஆஃப் தட் ரிலிஜன். ஜெயினாளில் இருக்கக்கூடிய முதல் குருவுக்கு ரிஷபநாதர்னு பேர், அவரை பெருமாளுடைய அவதாரமாக தான் நம்ம பாவிக்கிறோம். ஸோ ஜெயின மதத்தில் இருக்கக்கூடிய முதல் தீர்த்தங்கரரும் பெருமாள் அவதாரம், புத்தரும் பெருமாள் அவதாரம். இதுக்கு நிறைய பேர் உங்கள் கமெண்ட்ஸில் எழுதுவா பாருங்க, பாத்தியாடா நீ பாப்ப நான் ஆட்டை போட்டுட்டேன். எந்த ஆட்டையும் யாரும் போட வேண்டாம். பட் திஸ் இஸ் வாட் இஸ் த ட்ரூத். அது படிக்கக்கூடிய வாழ்க்கை கிரந்தத்தை பற்றி தெரியும், அவன் படிக்காத வாழ்க்கை என்ன தெரியும் சொல்லுங்க. ஸோ இது ஒன்று. அப்படிங்கிற போது சனாதன தர்மம்னா என்ன? இவ்வளோ அகாமடேட்டிவாக ஒரு ரிலிஜன் இருக்கேன்னா, இட் இஸ் அன் எட்டர்னல் ரிலிஜன், பர்பெச்சுவல் ரிலிஜன். அப்போ ரிலிஜனுங்கிற வார்த்தை தப்பான வார்த்தை இல்லை. நம்ம கண்ணோட்டத்தில் ஒரு அசிமிலேட்டரி டேர்ம், அது காலகாலமாக இருந்துருக்கு. இது பர்பெச்சுவல்னு சொன்னால் இன்னும் பெட்டர், ஆனால் எட்டர்னல்னு சொன்னாலும் தப்பில்லை. இந்த சனாதன தர்மத்தை வெளியாட்கள் வெவ்வேறு காலகட்டங்களில் அழைக்கணும். அப்போ சீன தேசத்திலேருந்து வரக்கூடியவாள்லாம் இது ஞானம் விளைந்த பூமி, ஞானத்தில் இருக்கக்கூடிய பூமி. இன்றைக்கும் நான் ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு போகும்போது சில யூனிவர்சிட்டிஸில் இஃப் ஐ ஹேவ் டு கிவ் அ லெக்சர், அந்த லெக்சரில் சைனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பா, வந்து ஃபோட்டோ எடுத்துப்பா. அண்ட் தே வில் ஆல்சோ மேக் அ கமெண்ட், ஓ இந்தியா வெரி இன்டெலிஜென்ட் அப்படிதான் சொல்லுவா. ஸோ அவளுடைய அபிப்பிராயத்தில் இந்தியன்ஸ்லாம் இன்டெலிஜென்ட். அப்போ இன்டெலிஜென்ஸ்க்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கும் சைனீஸ்க்கு கூட அமாவாசை தர்ப்பணங்கள்லாம் முக்கியம். அப்படியா? அப்சல்யூட்லி. சைனீஸ் நீங்கள் சிங்கப்பூர் மெயின்லேண்ட் சைனா போங்கோ, அவள் கொத்து ஊதுவத்தி ஏற்றுவா, அவளுக்கு பூனை வழிபாடு உண்டு. அப்புறம் இந்த அமாவாசை பௌர்ணமி திதிலாம் பார்ப்பா. அவ பேர் ஒன்று வச்சிருப்பா. ஸோ சந்திரன் ரொம்ப முக்கியம். பௌர்ணமி இதெல்லாம் பார்க்கணும்னா சந்திரனுக்கு அவ பாரத தேசத்துக்கு வரும்போது இந்துன்னு சொல்றோம் இல்லையா? இந்துனா சந்திரன், இந்து
ஓகே. அந்த இந்துங்கிறத தான் அவள் ரெக்கார்ட்ஸில் எழுதுவா. நாங்கள் இந்துக்களை பார்த்தோம், இந்துக்கள் சந்திரனுடைய அனுகிரகம் பெற்றவர்கள். இந்துங்கிறது ஹிந்து அப்படின்னு ஆயிடுது. அப்போ சைனா, கொரியா, ஜப்பான் பக்கம் இருக்கவாள்லாம் நம்மளை சந்திரனை அத்தாட்சியாக வச்சுட்டு இந்து ஹிந்துஸ்ன்னு சொல்றா. இந்த பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பெர்ஷியன் காலகட்டத்தில் அவர்கள் வந்து ஹப்த ஹிந்து அப்படின்னு சொல்லுவாங்க. சப்த சிந்து, நிறைய கடல்கள் நதிகளை வழிபடக்கூடியவர்கள்னு சொல்றத சப்த சிந்து 7 நதிகளுங்கிறத ஹப்த ஹிந்து, ஏன்னா கிடையாது, அப்போ ஹிந்து. அப்போ அந்த பக்கம் இருக்கக்கூடியவா நமக்கு கொடுத்த ஒரு பேர், பிகாஸ் சனாதன தர்மா பெரிய பேரா இருக்கு, அதனால இவர்கள் ஹிந்துக்கள், சிந்துக்கு இப்புறம் வாழக்கூடியவர்கள். நீங்க சிந்துக்கு அப்புறம் போட்டீங்கன்னா இந்த நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ், வெஸ்ட் இந்தியன் ஸ்டேட்ஸ், சென்ட்ரல் இந்தியா, சதர்ன் இந்தியா, நார்த் ஈஸ்ட் இதெல்லாம் வந்துடும். ஸோ ஒரு பக்கம் சைனா, கொரியா, ஜப்பான்காரா ஹிந்துஸுங்கிறா, இவா சிந்து ஹிந்துங்கிறா. நமக்கு அது ஒன்றும் இது என்னென்னா, ஒருத்தர் வந்து சொல்கிறார், பெனாரஸ் யூனிவர்சிட்டியில் 1857 ஒரு புஸ்தகம் போட்டால் அப்போ தான் ஹிந்து வந்ததுன்னு. இல்லை, விஜயநகர காலகட்டத்தில் இருந்த கல்வெட்டு, 14வது நூற்றாண்டு கல்வெட்டுலேயே ஹிந்துக்களும் தான் ரெஃபர் பண்ணுறா. இங்கே யார் இன்ஸ்கிரிப்ஷன் படிக்கிறா? அப்போ சனாதன தர்மங்கிறது ரொம்ப வசதியான பெயர். அதே பெயருக்கு ஈக்குவலாக ஹிந்துன்னு ஒரு வார்த்தை இருக்கு. இதுதான் இப்போ சனாதன தர்மம் என்கின்ற இந்து மதம். நான் எல்லா இடத்துலையும் இப்படி தான் உபன்யாசம் பண்ணுவேன். இப்போ யோர் சப்சிக்வெண்ட் கொஸ்டின் வாஸ், இப்பேற்பட்ட சனாதன தர்மத்தை நிறைய பேர் தூஷிக்கிறாளே, நிறைய பேர் தூஷிக்கிறாளான்னு தெரியல, அவள் குடும்பத்தில் இருக்கிறவாளே தூஷிக்கிறாளான்னு தெரியல. ஒரு சில நபர், திஸ் இஸ் ஆல் பாலிடிக்ஸ் சார், ஐ டோன்ட் திங்க் வி ஷுட் டேக் இட் தட் சீரியஸ்லி, ஈவன் தே டோன்ட் டேக் தெம்செல்ஸ் தட் சீரியஸ்லி. பட் அது வந்து பியாண்ட் அ சர்டன் பாயிண்ட் ஒரு நாஸ்டி கமெண்ட்ஸ் ஒரு சிட்டிங் மினிஸ்டர் கொடுத்த உடனே இட் வாஸ், ஐ ஃபெல்ட் ஆஸ் அ ப்ராக்டிசிங் ஹிந்து தட் ஐ ஹேட் டு டிஃபெண்ட் மை ரிலிஜன் அண்ட் கால் அவுட் த பர்சன்ஸ் ஒடாசிட்டி to use such derogatory words on a civilization, on a religion, be it what may. You may have differences with the religion, you're free to ask. Correct. பட் பொதுவாக பேசுறது, இது ரொம்ப ஒருத்தர் உழைச்சி மெரிட்டில் படித்து வந்தவா யாராவது ரொம்ப ரிசர்ச் பண்ணவா பேசினாலாவது ஓஹோ இந்த ரிசர்ச் பேப்பரை பாருங்கன்னு சொல்லலாம். யாரோ ஒரு டிகிரி வந்து படித்து வாங்கியிருக்காளா இல்லாட்டா வாங்கியிருக்காளா தெரியல, இவெல்லாம் பேசினா பாவமாக இருக்குது சில டைம்ஸ் பார்த்தா. ஹவு வென் மெரிட் டேக்ஸ் அ பேக் சீட், ஹவு இடியோசிங்க்ரஸி ரூல்ஸ் த லேண்ட் அப்படிங்கிறது தெரியுது. பட் வி கான்ட் ஹெல்ப். என்னோட இது வந்து கல்லை விட்டு எறிகிறது, கண்ணாபின்னான்னு கத்துறது, டிம்விட், லூஸு, பைத்தியம் இதெல்லாம் சொல்கிறது நம்ம இல்லை. நான் உபன்யாசம் சொல்ல வந்திருக்கேன். இதே மேடையில் 1000 பேர் கேட்குற இதே இடத்துல, இதே நியூஸ் சேனலில் என்னால் எப்படி என்னுடைய தர்மத்தை டிஃபெண்ட் பண்ண முடியும்னு எடுத்த ஸ்டெப் தான் சார் அது. ஐ வில் டூ இட் ஈவன் இன் த ஃபியூச்சர். இஃப் சம் ஒன் ஸ்பீக்ஸ் அபவுட் மை ரிலிஜன், ஐ வில் நாட் ஃபீல் அப்பாலஜெட்டிக் அபவுட் இட். ஐ வில் கால் த பர்சன் bluff.